என் பெயர் ஆசியா. நான் 3ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளேன். இன்று நான் பேசப்போகிற தலைப்பு பெற்றோர்கள். எதை கொடுத்தாலும் வாங்க முடியாத அரியாசனம் தந்தையின் தோள், யாரும் விளக்க விரும்பாத தொட்டில் அன்னையின் மடி. இவ்வுலகில் விலை மதிப்பில்லா நம் பெற்றோர்களை பற்றி நான் இங்கு பேச ஆசைப்படுகின்றேன். 2 திங்கள் கருவிலேன சுமந்து இன்னல்கள் பல அடைந்து நம்மை பெற்றெடுத்தவள் நம் தாய். வாழ்க்கை விழுவதும் ஓயாமல் உழைத்து ஓடாக தைப்பவன் நம் தந்தை. நம் வாழ்க்கையில் முதல் சத்து அவர்கள்தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது பழமொழி. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை படைத்த இறைவனுக்கு அடுத்தபடியாக நம் பெற்றோர்களை நம் மதிப்போடு நடத்த வேண்டும். சிறந்த பெற்றோர்களை பார்த்து வளரும் குழந்தையும் சிறந்த மனிதனாக இவ்வுலகில் வாழும் என்பது மறுக்க முடியாத உண்மை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கிறது பழமொழி. உன்னை எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினாலும் உன் பெற்றோர் வளர்ப்பு உன்னை மேன்மைப்படுத்திவிடும். ஆம், இதற்கு உதாரணமாக ஒருவரை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். படிப்பு தகுதி இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை என்று எல்லோராலும் அவமானப்படுத்தப்பட்ட ஒருவரால் தான் உலகத்திற்கே ஒளி கொடுக்க முடிந்தது. அவர் யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை ஊக்க வைத்தது யார் தெரியுமா? அவருடைய அன்னை தான். இன்னும் எத்தனையோ சாதனையாளர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் முதல் வழிகாட்டிகள். எனவே பெற்றோர்களை பாதுகாப்போம், அவர் சொற்படி நடப்போம். மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். பெற்றோரை எங்கெங்கும் பெருமைப்படுத்துவோம் என்று வாய்ப்புக்கு விடை கூறிவிட்டு நன்றி பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.